ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ட்ராயிங் கற்றுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும், ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்கான், இவன் வேலை என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஒரு குட்டி கதை சொல்கிறோமா சார்? 2019 ஒரு பையன் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ட்ராயிங்னால் ரொம்ப இஷ்டம். ட்ராயிங்கை ஒரு கேரியராக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கனவுல இருந்தான். பட் அவனுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடையாது, எக்கனாமிக்கலாக நிறைய பிரச்சனை இருந்தது. இந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போது 2024 2 ஆஃபீஸ், 20 ஸ்டாஃப்ஸு, ட்ராயிங் சம்மந்தப்பட்ட கிளாஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய சொல்லித்தரான். மந்த்லி டேர்ன் ஓவரும் செம்மையாக போயிட்டுருக்கு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ட்ராயிங் கற்றுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. அந்த பையன் மாதிரி நீங்களும் ஆகலாம். ஏன் யூடியூப் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் என்ன மாதிரி நீங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்கலாம். ட்ராயிங் கற்றுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பேரண்ட்ஸாக இருந்தால் எடுத்து புரிய வைங்க. அப்போ தம்பி, நெவர் கிவ் அப் ஆன் யுவர் எய்ம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோவில் பேசிக் பார்த்தோம், அதனால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனோம். பட் இந்த வீடியோ அப்படி இருக்க போகிறதில்ல. கவனமாக நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ். டுடே டாபிக் ஐஸ் வீடியோ பார்ட் 2ங்க. வித் ஐப்ரோவோட பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: brustro பென்சில், பிளெண்டிங் ஸ்டெப் இல்லைன்னா ஏர்பட்ஸ் வச்சுக்கோங்க, மெக்கானிக்கல் பென்சில் இல்லைன்னா அப்சரா பென்சில், மோனோ ஜீரோ எரேசர். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து 5 சென்டிமீட்டர்னால் 5 சென்டிமீட்டர் 2 கண்ணுமே கரெக்டாக அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி நடுவில் கருவிலையும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பென்சில் இல்லைன்னா அப்சரா பென்சில் வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது மேலே ஐப்ரோவை இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க. மெக்கானிக்கல் பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க. லைட்டாக தான் வரையணும், ரொம்ப திக்கால வரைஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணணும். லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்பு வைக்கிற இடம் கொஞ்சம் டார்க்காகவும், எண்டிங்கில் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் வரணும். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ஷேடிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். கோடாக மட்டும் போடுங்க. அதே மாதிரி 2 புருவத்துக்கும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. நார்மல் பென்சில் வச்சே போடுங்க. பென்சில் ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் அந்த லைன் கரெக்டாக வரும், உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் கொடுங்க, டார்க் பண்ணிட வேண்டாம். ஒவ்வொரு பென்சில் வச்சு யூஸ் பண்ணும் போதும் நான் சொல்கிறேன். ஒரு பென்சில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 கண்ணுக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த பென்சில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நார்மல் பென்சிலை வச்சு நம்ம அவுட்லைன் போட்டாச்சு. பர்ஃபெக்டாக போடல, பட் இருந்தாலும் போட்டாச்சு. அடுத்தடுத்த பென்சில் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும்.
நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது அந்த brustro பென்சிலில் உள்ள பிங்கிற பென்சிலை எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்களோட ட்ராயிங் நல்லா பெஸ்ட்டாக குவாலிட்டியாக வரும். இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நானே உங்களுக்காக ஓட்டி விட்டுட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து கருவேலியில் வந்து ஷேடிங் கொடுங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஹைலைட் பண்ணுற இடத்த மட்டும் அப்படியே விட்டுறணும், அதை தொடவே கூடாது. இந்த மாதிரி அந்த பென்சிலை வச்சு மட்டுமே எல்லாமே பண்ணிடுங்க. கீழே இமைக்கு கீழே ஒரு டார்க்கான பகுதி இருக்கும். ஏன்னா வந்து ஐபால்ங்கிறது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பால் ஷேப்பில் இருக்க வேண்டியது. நம்மளோட சூரிய வெளிச்சமோ லைட்டு ஏதாவது வந்து படும்போது அந்த இடம் வந்து குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல ஷேடிங் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டிருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் ரியலிஸ்டிக்கான ட்ராயிங் வரும் உங்களுக்கு. கருவிலிக்கு வெள்ளை பகுதியில் வந்துட்டு லைட் ஷேடிங் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த கண்ணோட உருண்டை ஷேப் வந்து தெரியும். அடுத்து வந்து இமைகளை போட்டுக்கோங்க. இமைகள் வந்து அதே மாதிரி பென்சில் வந்து ஷார்ப்பாக தான் இருக்கணும். நான் அடுத்த வீடியோவில் அதுக்கு என்ன திங்ஸ் வாங்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த இதில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். டார்க்காக இருக்க வேண்டிய இடத்துல அந்த டார்க்னஸை கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி கொடுங்க. ரெண்டோட ஐ டைரக்ஷனில் உள்ள இமைகளும் வேறு வேறு டைரக்ஷனில் தான் இருக்கும். ஒரே டைரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. வேறு வேறு டைரக்ஷன் அவுட் சைடு வர்ற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கிறதுல இமையில் வந்து சின்ன சின்ன இமையாக தான் வரையணும், பெருசாக வரையக்கூடாது. டார்க்னஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக் ஃபீலை கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எல்லாம் எந்த இடத்துல டார்க் பண்ணோ அந்த இடத்துல டார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப டார்க் பண்ணிடாதீங்க. எந்த இடத்துல டார்க் அதிகம் இருக்கணுமோ அந்த இடத்துல டார்க் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ இந்த பென்சிலை மட்டுமே வச்சு இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு வேறு பென்சில் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன், அதையுமே எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பென்சில் முடிச்சுட்டு இன்னொரு பென்சிலுக்கு போங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கீழே உள்ள கண்ணிமைகளில் வந்து லைட்டாக ஒரு கோடு, சின்ன 2 கோடு வரைஞ்சிக்கோங்க. அந்த 2வது கோடு அதில் இருந்து தான் உங்களுக்கு அந்த கண் இமைகள் வந்து குட்டி குட்டியாக மேட்டிங் ஒரு 3-4 முடி வந்து மேட்டிங் பண்ண மாதிரி அந்த மாதிரி வரைங்க. கண்ணில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படிங்கும் போது அந்த மாதிரி வரைங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதையுமே எல்லா இடத்துலையுமே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஸ்டெப் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க எல்லா இடமும். இதை வச்சும் பண்ணி காட்டுறேன், அதை வச்சும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 6B பென்சில். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதை வச்சு நான் வந்து அவுட்லைன் எல்லாமே கொடுக்குறேன். டார்க்னஸ் வந்து அதிகப்படுத்துகிறேன். அப்போ தான் இந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து வரும். இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கோங்க. குழியாக இருக்கிற இடத்துல வந்து அதிகமான டார்க்னஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வரும். அப்படியே அந்த பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு எல்லா இடத்துலையும் அப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது மோனோ 0 எரேசர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட்டுக்கு. அதாவது ரெஃப்ளெக்ஷனாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற முடிகள் வந்து
லைட்டாக போட்டிங்க அப்படின்னா தான் ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல ஒயிட் கொடுக்கணும், ஸோ இதை யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த 2 புள்ளி எதையுமே தொடவே வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரலைன்னா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஐயோட பார்ட் 3 ஆங்கிள் எப்படி வரைகிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள். Till then, signing off, Art with Nandu. Bye bye.